இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தினுடைய அந்த முதல் வசனத்திலே கப்பர்நகூம் என்று சொல்லி மறுபடியும் கப்பர்நகூமுக்கு வந்தார். அவருடைய ஊழிய ஸ்தலத்தை கப்பர்நகூமை மையமாக கொண்டு செய்தார் என்கிற காரியத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து கலிலேயாவை சார்ந்த நசரனாகிய இயேசு என்கிற அந்த தலைப்பின் கீழாக இந்த செய்தியை கற்றுக்கொள்வோம். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினத்தினுடைய தொடர் செய்தியான அதாவது ஆண்டவருடைய வல்லமையானது நேற்றைய தினத்தில் சாத்தானின் மேலும் நோய்களின் மேலும் எத்தனை அதிகாரமுடையதாக இருந்தது, மக்களின் மேலும் மதங்களின் மேலும் எத்தனை அதிகாரமுடையதாக இருக்கிறது என்பதை நாளைய தினத்தில் கற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் இஸ்ரவேல் தேசம் 3 பகுதிகளாக அவைகள் பகுக்கப்பட்டிருந்தன. யூதேயா, கலிலேயா, சமாரியா என்று சொல்லி அவைகள் காணப்பட்டன. கலிலேயா வடக்கு பகுதியாக இருந்தது, சமாரியா நடுப்பகுதியாகவும் யூதேயா தெற்கு பகுதியாகவும் இருந்தது. கலிலேயாவின் எல்லை அந்த பரப்பானது 60 மைல் நீளமும் 30 மைல் அகலமுமாக இருந்தது. அதற்கு வடக்கு எல்லை எர்மோன் மலையும் தெற்கு எல்லை கர்மேல் மலையுமாக இருந்தது. மேற்கில் மத்திய தரைக்கடலும் கிழக்கில் யோர்தான் நதியும் பிற எல்லைகளாக காணப்பட்டன. மொத்த பரப்பையும் மேலும் 2 பகுதிகளாக அவர்கள் பிரித்தார்கள். மேல் கலிலேயா, கீழ் கலிலேயா என்று பிரித்திருந்தார்கள். நேசரத் பகுதி மக்கள் தொகை மிகுந்த கீழ் கலிலேயா பகுதியை சார்ந்ததாக இருந்தது. கிறிஸ்து தமது ஊழியத்தினுடைய பெரும் பகுதியையும் இங்கே தான் நிறைவேற்றினார் என்று சொல்லி மார்க் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய அப்போஸ்தலர்களில் யூதாஸ் காரியோத்தை தவிர அனைவரும் கலிலேயாவை சார்ந்தவர்களாக இருந்தனர். கிறிஸ்து தமது முதல் அற்புதத்தை இங்கு உள்ள கானாவூர் திருமண வீட்டில்தான் அவர் நிகழ்த்தினார். யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11 வரையிலும் நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும். நேசரத்தின் ஜெபாலயத்தில்தான் ஏசாயா தீர்க்கதரிசன நூலை வாசித்து தாம் மேசியா என நிறுவினார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16-22 வரையிலும் நாம் அதை பார்க்கிறோம். தமது சொந்த ஊர் வெறுத்தபோது பக்கத்திலிருந்த சர்வதேச மீன்பிடி துறைமுகமாக காணப்பட்ட கப்பர்நகூமுக்கு ஆண்டவர் வந்தார். பின் அவ்விடத்தையே தமது ஊழியத்தின் மையமாக்கினார். பல அற்புதங்களுக்கு நிகழ்விடமாக அவ்விடம் மாறியது. மத்தேயினுடைய அழைப்பு திமிர்வாதக்காரனை குணமாக்கியது, பேதுருவின் மாமியை குணமாக்கியது, நாயினூர் விதவை அந்த மகனை உயிரோடு கூட எழுப்பியது போன்ற அற்புதங்கள் எல்லாம் இங்கே தான் ஆண்டவர் நிகழ்த்தினார். புறஜாதிகளையும் கொண்டிருந்த அந்த பகுதியானது புறஜாதியாரின் கலிலேயா என்றே அழைக்கப்படுகிற அளவிற்கு அது காணப்பட்டது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மத்தேயு 4:15 நாம் பார்க்க முடியும். அங்கு எபிரேய, கிரேக்க, ரோம கலாச்சார கலப்பு காணப்பட்டு இருந்தது. யூதேயாவை சேர்ந்த யூதர்கள் அப்பகுதியை இழிவாக பேச தொடங்கிவிட்டார்கள். அக்கால யூதர்களின் கலிலேயன் என்ற நையாண்டி பெயரினுடைய அர்த்தம் அவர்கள் எதற்காக அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், முட்டாள், புறஜாதி, பாவி, மோசக்காரன், புரட்சியாளன் என்பவைகளை குறிக்கக்கூடியதாக அவர்கள் கலிலேயன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அங்கிருந்து வரும் எந்த தீர்க்கதரிசியும் அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். எனவே அவ்விடத்தை ஆன்மீக அந்தகார தேசமாக அவர்கள் தீர்ப்பெழுதிவிட்டார்கள். எனவே தான் கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்று அவர்கள் முடிவு கட்டி இருந்ததை யோவான் 7:52 நாம் வாசிக்கிறோம். அங்குதான் கர்த்தர் தமது செய்தியினுடைய சாரத்தை உரைக்கிறவராக அதனை நிரூபிக்க தொடங்கினதை லூக்கா 4:14-18 வரையிலும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். கலிலேயாவில் நிகழ்த்தியதாக சுமார் 33 அற்புதங்களையும் அவ்விடத்தில்தான் 19 ஓமைகளையும் ஆண்டவர் உரைத்தார் என்கிறதை சுவிசேஷங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவர் வறண்ட நில துளில் போல ஆன்மீக அந்தகார பகுதியில் ஒரு தீபமென எழும்பி அவர் வந்தார். அவர் அங்கு திருப்பணியை தொடங்கி பின்பு யூதேயாவின் இதய பகுதிக்கு அவர் முன்னேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தது போலவே பிற்காலத்தில் கப்பர்நகூம், கோராசின் ஆகிய பட்டணங்களுக்கு நிகழ்ந்தன. மத்தேயு 11:20ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் சொன்னாரே அந்த காரியங்கள். அவர்களது அவிசுவாச கண்களினால் அந்த இரட்சகரின் ஒளியை தரிசிக்க முடியாதபடியினால் அநேக கிரியைகளை அவர்கள் கண்டிருந்த போதிலும் அவர்களால் விசுவாசிக்க கூடாமல் போனபடியினால தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட தீர்ப்பை அங்கே எழுதினதை பார்க்கிறோம். கலிலேயாவை சார்ந்த நசரனாகிய இயேசு
அவ்வளவு இழிவாக நையாண்டி பெயரின் துணி, முட்டாள், புறஜாதி, பாவி, மோசமானவன், புரட்சியாளன் என்கிற அத்தனை ஒரு இழிவான பெயர்களையும் தாங்கினவராக, ஒரு வறண்ட நிலத்தில் எழும்பி வருகிற ஒரு துளிரை போல, ஒரு தீபத்தை போல இருந்து தன்னுடைய அற்புத அடையாளங்களையும் தன்னுடைய செய்திகளையும் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் வழங்கினார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தள்ளப்பட்ட நிலைமையில், ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தராகிய தேவன் அவருடைய கரத்தில் எடுத்து நம்மையும் இந்த உலகத்திற்கு ஒரு நற்சாட்சியாக, இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாக, ஒரு உப்பாக, ஒரு நற்கந்தமாக எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குருடர், செவிடர், முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார்.